2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கையாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்திலே இருக்கும் என்று சொல்லி இருந்தான். அதற்கு அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடு கூட புறப்பட்டு பெலிஸ்தியரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல பாருங்க, இந்த சூனேமியாள் என்கிற இந்த ஸ்திரீயை குறித்து நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே நிறைய செய்தியில் கூட நம்ம தியானிச்சிருக்கிறோம். இந்த சூனேமியாள் யார் அப்படின்னா, இவள் ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ. அப்படின்னா கோடிக்கணக்கான வசதி உள்ள ஒரு பெரிய கோடீஸ்வரியான ஒரு மனுஷி தான் இந்த சூனேமியாள். இந்த சூனேமியாள் அடிக்கடி நம்மிடத்தில் வந்து போகிற இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த தீர்க்கதரிசிக்கு தன்னுடைய வீட்டுக்கு மேலே ஒரு ரூமை கட்டி அதில் ஒரு நாற்காலி, அதில் ஒரு கட்டில், அதில் ஒரு மேஜை, அதில் ஒரு குத்து விளக்கு, இதெல்லாம் வச்சு அந்த ஊழியக்காரனை விசாரித்தவர்கள் தான் இவங்க. அப்போ இவங்க ஒரு நாள் இந்த தீர்க்கதரிசி எலிசா கேட்கிறாரு, இந்த அம்மாவுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை. உடனே இந்த மனுஷனால ஒரு குழந்தை கிடைக்குது. அந்த குழந்தை இடையில மரிச்சு போகுது. அந்த குழந்தையை இவங்க கட்டில் கொண்டு போய் போட்டுட்டு தீர்க்கதரிசியை வர சொல்லி அந்த குழந்தை உயிரோட இப்படி இந்த சூனேமியாளுடைய சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஊழியக்காரன் நடத்துறபடியே இருக்காங்க. அப்போ அந்த தேசத்துல இப்போ ஒரு பஞ்சம் வரப்போகிறது, 7 வருஷம். அப்போ இவ்வளவு பெரிய சொத்து, இவ்வளவு பெரிய இடம், இத்தனை வேலையை விட்டுட்டு இப்போ ஊழியக்காரர் என்ன சொல்றாருன்னா, 7 வருஷம் இந்த ஊர்ல பஞ்சம் வரப்போகுது. இந்த பஞ்சத்திற்கு தப்பு வைக்கிறதுக்கு இல்லைன்னா நீ எங்கேயாவது போய் உனக்கு எங்க போகணுமோ அங்க போ, இன்ன இடத்துக்கு போங்கன்னு சொல்லல. ஆனா அந்த வார்த்தையை கேட்டு, இல்லை இதெல்லாம் விட்டுட்டு போனா திரும்பி வந்தா கிடைக்குமா, எப்படி கிடைக்கும், எல்லாம் இதை எடுத்துக்குவாங்களே, எதையுமே யோசிக்காம ஊழியக்காரன் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த அம்மா போயிட்டாங்க. 7 வருஷம் தாண்டி திரும்ப அவங்க வந்தாங்க. திரும்ப வரும்போது இவங்க சொத்துக்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் இனி போனவங்க போனது தான், திரும்பி வரமாட்டாங்க, போய் 7 வருஷம் ஆயிடுச்சு, திரும்பி எங்க வரப்போறாங்கன்னு சொல்லி அவங்க எடுத்து வேலியை போட்டு அவங்களுக்கு உடமையாக்கி கொண்டார்கள். அப்படின்னு சொன்னா நம்முடைய ஊர்ல கூட சில நேரத்தில் சில இடத்தினுடைய பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட்டுடைய இடம் மாதிரி கிடக்கும், புறம்போக்கு நிலம்னு சொல்லுவாங்க. இந்த புறம்போக்கு நிலத்திற்கு பேப்பர் இல்லாட்டாலும் அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிறவங்க சுத்தி வேலி போட்டுட்டு அது தங்களுடைய இடமாகவே வச்சிருவாங்க. அதே போல இந்த சூனேமியாளுடைய இடத்தை 7 வருஷம் தாண்டி பார்த்தா அந்த இடம் எதுவுமே இல்லை, எல்லாருமே ஆக்குபை பண்ணிட்டாங்க, ஒண்ணுமே இல்லை. ஊழியக்காரன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போய் திரும்பி வரும்போது இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்குது. உடனே இவங்க போய் ராஜாவினிடத்துல முறையிடுறாங்க. கரெக்டா பாருங்க, இந்த அதிகாரத்தில் நீங்க வீட்டில் போய் வாசிங்க. இவங்க ராஜாவை சந்திக்க போகும்போது அங்க ஒரு டிஸ்கஷன் நடக்குது. என்ன டிஸ்கஷன் நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த தீர்க்கதரிசியை குறிச்ச ஒரு டிஸ்கஷன் நடக்குது. கரெக்டா இவங்க என்ட்ரு ஆகும்போது அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, இப்ப நம்மத்துல வந்திருக்கிறாங்கல்ல இந்த அம்மாவுக்கு தீர்க்கதரிசி ஜோம் பண்ணி தான் இந்த அம்மாவுக்கு குழந்தை கிடைச்சிருச்சு, இந்த அம்மா அந்த நபரால குழந்தை பாக்கியம் பெற்றுக்கொண்டோம். உடனே இந்த அம்மாட்ட அந்த ராஜா கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போனேன், எதுவுமே எனக்கு திரும்பி கிடைக்கல, ஆக்குபை பண்ணிட்டாங்க. உடனே அந்த ராஜா ஒரு மனிதரை நியமித்து இவள் இத்தனை நாட்களும் விட்டு போன அந்த நிலத்தை அழகா பராமரிச்சு வச்சிருந்தாங்க. அந்த நிலத்துல எவ்வளவு வருமானம் வந்துச்சோ இது அத்தனையும் சேர்த்து அந்த அம்மா கையில கொடுத்துருங்கன்னு ராஜாவுடைய சமூகத்திலிருந்து கட்டளை புறப்பட்டது.
ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற அதிரடியான கீழ்ப்படிதல் அப்படின்னா எதையுமே எதிர்பார்க்காத ஒரு கீழ்ப்படிதல், எல்லாத்தையும் விட்டு கொடுக்கிறது மாதிரி உங்களுக்கு ஒரு கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் மட்டும்தான் உங்களுக்கு முன்னாடி இருக்கும், வேற எதுவுமே முன்னாடி இருக்காது. ஆனா அன்றைக்கு அந்த கீழ்ப்படிதலை கர்த்தர் அங்கீகரித்து அந்த அம்மா திரும்பி வரும்போது நான் நம்புறேன், தன்னுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சு கர்த்தர் பாதுகாத்தது போல திரும்பி கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருந்தார். ஆமேன், ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன், சிலது நம்மிடத்திலிருந்து பறித்து கொள்ளப்படுகிறது. நான் நம்புறேன், கர்த்தர் நம்மை பறித்து கொள்ளுவதற்காக அல்ல, அதை பராமரிப்பதற்காகத்தான் கர்த்தர் அந்த இடம் நமக்கு கடந்து போனது. அது இன்னொருத்தருடைய பராமரிப்பிலே இருக்கிறது. கர்த்தர் அதை பத்திரமாய் வைத்திருக்கிறார். அது இன்னொருத்தருடைய கையிலே இருக்கிறது என்றால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அது உனக்கு தரமாட்டேன் என்பதற்காக அல்ல, கர்த்தர் பாதுகாப்போட வைத்து திரும்பி வட்டியும் முதலுமா திரும்பி கிடைச்சது போல நம்மை விட்டு போனது, அபகரித்து வைத்திருக்கிறது, எடுத்து கொண்டது, நாம் இல்லை என்று அபகரித்து ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்கிறத கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு திரும்பி தருவேன். திரும்பி அது நமக்கு கிடைக்கும். எல்லாம் ஒன்று கூட விடாமல் சகலமும் திரும்பி கிடைக்கும். நம்புறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். சிலது நம்முடைய கையில இருந்தா கூட செலவழிஞ்சிரும், நம்முடைய கையில இருந்தா கூட நஷ்டமாகும். ஆனா நம்முடைய கையிலிருந்து போய் இன்னொருத்தருடைய கையில ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா, இந்த ஜெபம் முடியும் போது யாருடைய கையிலெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ, யாருடைய கையிலெல்லாம் உங்களுடைய பணங்கள் சொத்துக்கள் முடங்கி கிடக்கிறதோ, நான் நம்புகிறேன் கர்த்தர் மீட்டு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் அதை மீட்டு தரப்போகிறார். அது மீண்டு உங்களிடத்திற்கு வரும். இது கர்த்தருடைய வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அதை கர்த்தர் எடுத்து உங்களுடைய கரங்களிலே தருவார். உங்களுக்குரியதை கர்த்தர் எந்த இடத்திலே இருந்தாலும் உங்களுக்கு கொண்டு வந்து தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். தடைகளை எல்லாம் மாற்றுகிறவர், தடைகளை எல்லாம் மாற்றுகிறவர். ஆமென், ஹல்லேலூயா.